जीवनस्मरणं गोविंद। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। शंकरा चंद्रशेखरा गंगाधरा सुमनोहरा। शंकरा चंद्रशेखरा गंगाधरा सुमनोहरा। पाहि मामभयंकरा मृत्युंजया विश्वेश्वरा। पाहि मामभयंकरा मृत्युंजया विश्वेश्वरा। शंकरा चंद्रशेखरा गंगाधरा सुमनोहरा। शंकरा चंद्रशेखरा गंगाधरा सुमनोहरा। पाहि मामभयंकरा मृत्युंजया विश्वेश्वरा। पाहि मामभयंकरा मृत्युंजया विश्वेश्वरा। नीलकंठा फालनेत्रा भस्मभूषितसुंदरा। नीलकंठा फालनेत्रा भस्मभूषितसुंदरा। पाहि मां करुणाकरा परमेश्वरा सर्वेश्वरा। पाहि मां करुणाकरा परमेश्वरा सर्वेश्वरा। नमः पार्वतीपतये हर हर महादेव। जय बोल सद्गुरु महाराज की जय। இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம்னு விசேஷம். இன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் ரொம்ப விசேஷம். இப்போ எல்லாருமே தம்பதிகளாக சேர்ந்து இருக்க மாட்டேங்கிறா. இப்போ காலத்து குழந்தைகள்லாம் தம்பதிகளாக சேர்ந்து இருக்கணும்னா உமையாசக வர்த்ததேதி சோமஹா அப்படின்னு பேர். எப்போதும் இந்த பிரதோஷத்தில் சோமவாரத்தில் கார்த்திகை சோமவார விரதம்னே இருக்குது. விரதங்கள் என்னென்னலாம் பண்ணணும் ஒரு புஸ்தகம் இருக்கே, அதில் போட்டிருக்கா. இதில் தம்பதிகள்லாம் சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருக்கிறதுக்கு இந்த விரதங்கள் பண்ணணுங்கிறா. அதில் இந்த கிருத்திகா சோமவாரம், கார்த்திகை மாதம் சோமவாரம் ரொம்ப விசேஷம். கார்த்திகை சோமவாரத்தில் பிரதோஷமும் சேர்ந்துருக்கு. நமக்கு நம்முடைய எல்லா தோஷங்களும் போகணுன்னா அந்த பிரதோஷத்தில் அந்த பரமேஸ்வரனை நினச்சிட்டா போகிறோம். ஏன்னா அவர் தான் குருவாயூரப்பனை காட்டி கொடுத்தவர். சமுத்திரத்தில் துவாரகை முங்கிடுச்சு. பகவான் சொல்லிவிட்டார். நேதிக்கை சொன்னோமே உத்தவன்ட்ட 7வது நாள் சமுத்திர சப்தமே நேதாம் புரிஞ்ச பிளாவயிஷ்யதி. 7வது நாளில் சமுத்திரம் முங்கிடும், சமுத்திரத்தை துவாரகை முங்கிடும்னார். அதே மாதிரி பெரிய அலைகள் கிளம்புது, துவாரகை முங்கிடுத்து. ஆனால் அதில் ஒரு சதுர்புஜ ஒரு பெருமாளுடைய ரூபம் மாத்திரம் அந்த அலையில் முங்காமல் அப்படி நீச்சல் அடிச்சுட்டு இந்த எப்படி ஆளில கிருஷ்ணன் இருந்தானே அது மாதிரி இந்த கிருஷ்ணனுடைய ஆடினே இருக்கார். அவதான் வாயு பகவான் தானே இந்த சமுத்திர அலைகள்லாம் கிளம்புறதுக்கு காரணம். அவரும் குருவும் வந்து பார்க்குறார். என்னடா சமுத்திரம் இப்படி அலை அடிச்சுன்னு இருக்கு, ஆனால் அதில் சதுர்புஜ ரூபம் இப்படி ஜாலியாக அப்படி மிதந்துன்னு இருக்கே, இது என்ன ஆச்சரியம். இது வந்து மதுரா நகரத்தில் வசுதேவரும் தேவகியும் மாத்ராச்ச பித்ராச்ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. அந்த நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கிருஷ்ணன் தான் குருவாயூரப்பன் இல்லை, அப்படி இல்லை. குருவாயூரப்பனை பூஜை பண்ணி தான் கிருஷ்ணனே பிறந்தான் வசுதேவருக்கும் தேவகிக்கும். அந்த வசுதேவரும் தேவகியும் பூஜை பண்ணின கிருஷ்ணன் அவளுக்கு முடியலைன்னா சில நாளைக்கு இந்த உத்தவா நீ பூஜை பண்ணிடாவான்ருவா. ததோத்தவேன அதுமாதிரி உத்தவனும் பூஜை பண்ணினான். அந்த கிருஷ்ண விக்கிரம் அப்படி மேலா அப்படி ஆஞ்சநேயரை பார்த்துட்டு ஆஹா இந்த குருவாயூரப்பனை ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணணுமே அப்படின்னு அவள் தீர்மானம் பண்ணினா. குருவும் வாயுவும் தீர்மானம் பண்ணி கையில் எடுத்துன்னு வரா. எந்த ஊரில் பிரதிஷ்டை பண்ணலாம் பார்த்தா சில ஊரில் நல்ல
பக்தி இருக்குது. நார்த் இந்தியாலாம் ரொம்ப பக்தி ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஆச்சாரம் அவ்வளோவா இல்லை. நானே பூனாவில் ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு பிரதோஷத்தன்னைக்கு அங்கே பக்கத்தில் அங்கே உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அங்கே சிவன் கோவில் இருக்கேன்னு பிரதோஷத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணலாம் ருத்ரம் சொல்லி நான் பாட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே எல்லோரும் அபிஷேகம் பண்ணுவா நார்த் இந்தியாவிலலாம். அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்தா, ஒரு மாமி. அவள் பால் பாக்கெட் எடுத்துன்னு வந்தால் அதை அபிஷேகம் பண்ணணும். இப்படி சுற்றி முற்றியில் பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. பல்லால் பால் பாக்கெட்டை உடைச்சா அப்படியே அபிஷேகம் பண்ணினா. அது அவளுக்கு தெரியல, அவளுக்கு அபிஷேகம் பண்ணணும் அவ்வளோதான். பக்தி இருக்கா? நாங்கள் பக்தி இருக்குது, ஆனால் ஆச்சாரம் இல்லை. தமிழ்நாட்டிலையா ரொம்ப ஆச்சாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் பக்தி அந்தளவுக்கு ரொம்ப ஓவராக இல்லை. இந்த கேரளா தான் ரெண்டும் இருக்குது, பக்தியும் இருக்குது ஆச்சாரமும் இருக்குது. அவன் எங்கே கேரளாலேயே எந்த இடம் கொஞ்சம் ஓவர் என்ன, அங்கே ஆச்சாரம் இருக்குது பக்தி இருக்குது. அதனால பார்த்துட்டே வந்தா எந்த இடத்துல பதிட்டம் பண்ணலாம்னு பார்த்துட்டே வரும்பொழுது அங்கே மகிமையூர்னு பேர். ரொம்ப மகிமை நிறைஞ்ச ஊர் மகிமையூர். அது சொல்லி மகிமையூர் சொல்லி இப்போ மம்மியூர்னு ஆயிடுச்சு. நான் குருவாயூர் அப்பனுங்கிறதுனால மம்மி வேணுமேங்கிறதுக்காக அது மகிமையூர்னு பேர். அங்கே குருவும் வாயுவும் அந்த பெருமாளை எடுத்துன்னு போயிட்டு இருக்கும்பொழுது கை தட்டினார். இதை அப்படியே அண்ணா சொன்னது சொல்கிறேன். குருவாயூரில் அண்ணா சொன்ன அப்படி கை தட்டினாராம். கை தட்டி இங்கே வாங்கோ, இந்த இடத்த விட ரொம்ப நல்ல உங்களுக்கு இடம் எங்கே போனாலும் கிடைக்காது, இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு அந்த குருவும் வாயுவையும் கூட்டா பரமேஸ்வரன் கூட்டி இங்கே பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே பிரதிஷ்டை பண்ணினாலாம். குருவாயூருக்கு தான் பிரச்சேதசுகளும் வரான்னு சொல்கிறார். எப்போதுமே தீர்த்தம்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்குது. பெருமாள் அப்புறம் வந்து சேர்ந்துக்கிறார். இப்போ இங்கே சந்திர புஷ்கரணி தீர்த்தம் தான் ரொம்ப இருந்தது. காவேரி பிரவாகமாக வரும்பொழுது என்னடா சந்திர புஷ்கரணி தீர்த்தம் போயிடுமோன்னு கவலைப்படும் பொழுது இந்த தீர்த்தத்தை காப்பாற்றணுமேனு காவேரியை ரெண்டாக மாறி காவேரி குருடம்னு தீர்த்தத்தை காப்பாற்றுறது. அப்புறம் தான் பெருமாள் வந்து சேர்றார். தீர்த்தங்கள் ரொம்ப நாளாக இருக்குது. அப்புறம் நம்ம அப்படி தான் நினச்சிக்கிறோம். இப்போ ஜெயகிருஷ்ண தீட்சர் இடத்துல கோவில் இருக்குது குளம் இருக்குன்னா அவர் கோவில் குளம் கட்டினார் நினச்சிக்கக்கூடாது. அங்கே ஏற்கனவே குளம் இருந்தது பக்கத்தில் அவர் கோவில் கட்டினார். அந்த தீர்த்தங்கள்லாம் ரொம்ப நாளாக இருக்குது. அந்த தீர்த்தத்துக்கு தான் நாராயண சரஸ்னு பேர். எத்தனை ஊரில் பெருமாள் இருக்கார், பக்கத்தில் குளம் இருக்குது. எல்லா பெருமாள் கோயில் குளமும் நாராயண சரசு தானே. நாராயணன் பக்கத்தில் இருக்கிற இடம் நாராயண சரஸ்னு பேர். ஆனால் பாகவதர் சொல்கிறார், தத்ர நாராயண சரஹா தீர்த்தம் சிந்து சமுத்திரயோகோ சங்கமோ யத்ர சுமகத் முனிசித்த நிஷேவிதம் ததுபஸ்பர்ஷனாதேவ வினிர்தூதமலாசயாः தர்மே பாரமஹம்ஸ்யே ச புரோத்பன்ன மதயோப்யுதே. எல்லா பெருமாள் கோயில் பக்கத்துலேயும் குளம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நாராயண சரஸ்னு பேர் கிடைக்கல. இந்த குருவாயூர் குளத்துக்கு மாத்திரம்தான் நாராயண சரஸ்னு பேர் கிடச்சிது. ஏன்னா அந்த குளத்தில் குளித்தாலே நாராயணான்னு வாயில் வந்துடும் எல்லாருக்கும். அந்த குருவாயூர் குளத்தில் குளிச்சுட்டு 3 மணிக்கு அந்த க்யூவில் நிற்பா. எல்லோரும் நாராயணா 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 நிற்பா. கடத்தில் குருவாயூரப்பன் நடையை திறந்துட்டானா அப்புறம் நாராயணாபுரத்தம் கிருஷ்ணா குருவாயூரப்பான்ருவா. ஆனால் அது வரலையும் நாராயணா வரும். அப்படி அதனாலே அதுக்கு நாராயண சரஸ்னு பேர். அந்த பிரச்சேதசுகளே சிருஷ்டி பண்ணணும் தான் நினச்சின்னு வந்தா. அவள் என்ன பண்ணினா சிருஷ்டி பண்ணணும்னு நினச்சிட்டு அவள் அப்பா சொன்னான்னு வந்தவா அந்த குருவாயூர் குளத்து ஜலத்தை குளிச்சுட்டான். குடித்த உடனேயே தது உபஸ்பர்சனாதேவ வினிர்தூத மலாசையாக நம்ம குடிக்கிற ஜலம், சாப்பிட்ற சாப்பாடு, சுவசிக்கிற காற்று, இதனால் நம்ம புத்தியெலாம் மாறும் சொல்கிறது கேகாஸ்கந்தத்தில் பகவான் சொல்கிறார். அப்போ என்னடா நான் நல்ல ஜலமாக குடிக்கணும்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ பாட்டிலில் வந்து வச்சுருக்கானே அதுதான் நல்ல ஜலம் நினச்சிட்டு இருக்கோம். அது நல்ல ஜலம் இல்லை. பெரியவாளை எந்த தீர்த்தத்தை யூஸ் பண்ணுறாலோ அந்த தீர்த்தத்தை யூஸ் பண்ணணும். அதுக்கு ராமானுஜர் சரித்திரத்தில் மேல்கோட்டை பக்கத்தில் போனார் அவர். அங்கே ஒரு கிராமமே ஜெயின கிராமமாக இருந்தது. வாக்குவாதம் பண்ணுறாரோ ராமானுஜரால் ஜெயிக்க முடியலன்னா பார்த்துங்க அவள் எப்படி வாக்குவாதம் பண்ணுறான்னு. ஜெயினால் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு துணி கட்டிக்க கூடாதோ, அதுதான் வேறு ஒன்றுமே சொல்ல. ஒரு துணி கட்டிக்கோ நாராயணன் நாங்கள் பிறந்த மணிக்கு தான் இருப்போங்கிறா. அவா அப்படி இருந்தால் மோட்சம் கிடைக்குங்கிறா. ஏன்னா அப்படின்னா ஆடு மாடுக்கெல்லாம் கிடைக்கக்கூடாதோ இப்படி. அவள் கடைசியில் பார்த்தார் அந்த அவருடைய சிஷ்யர் முதலியாண்டான்னு பேர். அவரை பார்த்து இவாளெல்லாம் எந்த ஜலத்தை யூஸ் பண்ணுறான்னு கேளு. இன்றைக்கும் பரனூர்லாம் அந்த குளத்து ஜலத்தை தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாள். அந்த குளத்து தீர்த்தம் தான்.
அங்கே ஒரு ஏரி இருக்குது, அப்படியே சமுத்திரம் மாதிரி பெரிய ஏரி இருக்குது அந்த மேல்கோட்டை பக்கத்தில். அந்த ஏரி ஜலம்தான் இவ எல்லோரும் யூஸ் பண்ணுறான்னு அண்ணன் தன்னுடைய சிஷ்யரை பார்த்து, நீங்கள் கொஞ்சம் அங்கே ஆச்சமனம் மட்டும் அனுஷ்டானம் மட்டும் வாங்கன்னு. அனுஷ்டானம் பண்ணுறதா இருந்தால் முதல்ல என்ன பண்ணுவாங்க, கை காலை அலம்பிப்பா, அப்புறம் தான் ஆச்சமனம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணுவார். அனுஷ்டானம் பண்ணி நேரம் சாயங்காலம் முதலியாண்டார். அடுத்த நாளைக்கு வந்தார் ராமானுஜர். வாக்குவாதம் பண்ணணுமே 8 மணிக்கு வாக்குவாதம் பண்ண வந்தால் அந்த ஊரில் ஃபுல்லாக ஜெயின கிராமம், யாருமே வேஷ்டி கட்டுக்க மாட்டா, ஒரு வஸ்திரம் கட்டிக்க மாட்டா. எங்கேருந்தோ எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்கா போல் இருக்கீங்க, வெளியில் போகிறனா இருக்கட்டும்னு ஆளுக்கு ஒரு வஸ்திரத்தை கட்டின எல்லோரும் வந்துவிட்டா எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கோன்னு. இத்தனை நாளாக வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தவா இன்றைக்கி எல்லாம் நீங்கள் உபதேசம் பண்ணுங்கோ கேட்குறையே சொல்கிறாளேன்னா அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. சிஷ்யர் கேட்டார், என்ன ஆச்சரியன்னு. எல்லாம் உங்கள் தேவருடைய அனுகிரகம்தான். நீங்கள் போய் அங்கே நேற்றுக்கு காலை நம்பி அனுஷ்டானம் பண்ணினேலனோ அந்த தீர்த்தத்தை குடித்தா ராத்திரி எல்லாருக்கும் மனசு மாறிடுது. அப்போ தீர்த்தத்தினால மனசு மாறுங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் சொல்கிறேன். இந்த நாராயண சரஸ் ஜலத்தை குடித்த உடனே அவளுக்கு சிருஷ்டி வேண்டாம்னு தோணிடுத்தோம். சிருஷ்டி வேண்டாம்னு தோணின உடனேயே அவளுக்கு மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்ணுறதுக்கு குரு வேணும். அப்போ தான் நாரதர் வரா. இப்போ நாரதர் தான் சபிக்கிறான் தட்சன். நியாயம், நாரதர் மேலே மிஸ்டேக்கே இல்லை, அவர் வழி தான் காமிச்சார். புத்தி மாறினது தண்ணியினால தான். அவன் நியாயமாக சபிக்கிறதா தான் நாராயண சரஸை சபிச்சிருக்கணும் தட்சன். ததுபஸ்பர்சனாதேவ வினிர்தூதமலாசயாக தர்மே பாரமஹம்சே. அப்போ தான் பரமஹம்ச தர்மத்தில் அவளுக்கு சிரத்தை ஏற்பட்டது. நாரதர் வழியை காமிச்சார்னு சரித்திரம். நமோ நாராயணாய புருஷாய மகாத்மனேன்னு மந்திரத்தை, ஹம்சகாயத்தை மந்திரத்தை உபதேசம் பண்ணி நாரதர். அந்த பிரச்சேசுகள் இந்த தீர்த்து தான் வந்தாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, பட்டத்திரி சொல்கிறார், ததா பவத் தீர்த்தமிதம் சமாகதாக. குருவாயூரப்பா, இந்த தீர்த்த கரைக்கு தானே பிரச்சேசுகளாம் வந்தான்னு கேட்க, ஆமான்னு குருவாயூரப்பன் தலையாட்டினான். ஆமாம், இந்த தீர்த்து தான் வந்தான்னு தலையாட்டினான். அந்த பிரச்சேசுகள் வரும்போது இது பிரச்சேசுகளுடைய புத்திரன பேரனுடைய கதையை சொன்னேன். பிரச்சேசுகளை பேரெல்லாம் அவெல்லாம் இருக்காளே, ஹரியஸ்வர்கள் சபலாஸ்வர்கள் கதையை சொன்னேன். அவள் தாத்தா போகிற ஊருக்கு போகணும் தான் இவாளே குருவாயூருக்கு வந்தா. அவள் தாத்தாலாம் பிரச்சேதசுகள்லாம் இந்த குருவாயூருக்கு வரும்பொழுது அந்த குளத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு மிருதங்க சப்தம், நாமகீர்த்தன சப்தம் கேட்குறது. போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, 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 லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் 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 விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா. தத்ர காந்தர்வமாகர்ண்யே திவ்யமார்கமனோகரம் விசிஸ்மியூ ராஜபுத்திராஸ்திரே மிருதங்கபணவாத்யனு தர்ஹ்யேவ சரதஸ்தஸ்மாத் நிஷ்கிராமந்தம். குளத்துக்குள்ளே உட்காந்து பஜனை பண்ணுவாளாம். குளத்துக்குள்ளே உட்காந்து சில பேர் கொஞ்சம் பிராணாயாமெல்லாம் பண்ணுவாள். தண்ணிக்குள்ளே இருந்துன்னு அது யோகிகள். அது மாதிரி ராமாயணத்தில் ராமர் போகும்போது ஒரு குளத்துக்குள்ளேருந்து பஜனை சத்தம்லாம் நாட்டிய சத்தம் பஜனை சத்தம்லாம் கேட்டதுங்கிறார். இப்போ யாரோ மாண்டகரணி ஒரு ரிஷி அங்கே இருக்காருன்னு சொல்கிறா. இன்னும் சரித்திரம் ராமாயணத்தில் அரண்ய காண்டத்தில் இருக்குது. அது மாதிரி இங்கே குளத்துக்குள்ளே பஜனை. வெளியில் இருந்தால் ரொம்ப இடத்துல இருக்குங்கிறதா தண்ணிக்குள்ளே பஜனை போல இருக்குது. அந்த தண்ணீர்லேருந்து வரார், அப்படியே ஜட்டாமண்டல தாரியா உடுக்கு அடிச்சுட்டு போலோ நாராயணன் பாடிந்து வரார்.
பரமேஸ்வரன் பூதகணங்களோட அப்படி வரும்பொழுது இந்த பிரசேஷிகள் அப்படி பார்க்குறார். என்ன நம்மளை பார்க்குறாளே நினச்சிக்கிறா. அத பாகவதாயூயம், நீங்களாம் பாகவதால் தானே? இல்லை, நாங்கள் பாகவதலாக ஆகிறதுக்காக முதல்ல பாகவத புஸ்தகம் வாங்கலாம் தான் குருவாயூருக்கு வந்துன்னு இருக்கோம் அப்படின்னு. எல்லாம் அந்த காலத்தில் குருவாயூரில் தான் பாகவத புஸ்தகம் வாங்குவான். கேரளாக்காரெல்லாம் பாகவத புஸ்தகம் வாங்கணும், அவன் வந்திருக்கோம், இனிமேல் தான் பாகவதம் படிக்க போகிறோன்னு. எப்போ பாகவதம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு புஸ்தகம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பயே நீங்கள் பாகவதால் ஆயாச்சு. அப்புறம் புஸ்தகம் வாங்கி அப்புறம் எங்கேயோ கிளாஸில் கற்றுண்டு அப்புறம் சுக்குமியில் உதவி படித்து அப்புறம் நன்னா படித்து அப்புறம் பார்க்காம சொல்கிற அண்ணா ஆன பிறகு தான் பாகவதால் நினச்சிக்க வேண்டாம். எப்போ பாகவதம் படிக்கணும்னு நினச்சிட்டேளோ அப்பயே பாகவதால் ஆயாச்சு. அதனால் அச்ச பாகவதாயூயம் பிரியாஸ்த பகவான் யசா நமத் பகவன் பரமேஸ்வரன் சொல்கிறது தான் ஆச்சரியம். ஸ்வதர்ம நிஷ்டா சதஜன்மபி புமான் விரிஞ்சதாமேதி. அவனவன் தர்மத்தை 100 வருஷம் இல்லை 100 வருஷம் 100 ஜென்மா வரணும். சத ஜென்மபி புமான் 100 ஜென்மால அவன் ஸ்வதர்மத்தை பண்ணினா அப்போ தான் அவன் பிரம்மாவா ஆகிறான். விரிஞ்சதாமேதி ததப்பரம் ஹிமாம். அங்கே பிரம்மலோகத்திலேருந்து ரொம்ப நாள் அனுஷ்டானம் பண்ணினாதான் என் ஸ்வரூபத்தை அடைவான். அப்புறம் என் கூட சேர்ந்த பிறகு தான் என் கூட உட்காந்துன்னு பாகவதம் படித்தாதான் அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வருவான். அவ்வியாகிருதம் பாகவதம். திருவானைக்காவலில் வீடு வாங்கி அங்கே ரொம்ப நாள் இருந்த பிறகு தான் ஸ்ரீரங்கத்தில் என்டர் ஆக முடியும். அது வெளியில் கிடச்சி அப்புறம் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வரதுக்குலாம் இன்னும் நிறைய இருக்குது. இந்த ஸ்ரீரங்கத்தில் என்டர் ஆகிறதுக்கே அவ்வளோ இருக்குது. நான் சொல்லலை, ஜம்புகேஸ்வரர் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அவ்வியாகிருதம் பாகவதோத வைஷ்ணவம் பதம் யசாகம் விபுதாக கலாத்தியே. ஏன்னா பாகவதம் என்ன சொல்கிறதுன்னா பரமேஸ்வரனை வைஷ்ணவர்னு சொல்லுது. வைஷ்ணவானாம் யசா சம்பு புராணானாம் இதம் ததா. அதை தான் சொல்லணும்னு நினச்சி நான் ஆரம்பித்தேன். நினைக்கும் போதே கரெக்டாக முரளிய மாமா வந்து மாலையை போட்டார். அதை ஞாபகம், வைஷ்ணவானாம் யசா சம்பு. அவருக்கு எப்படியாவது வைஷ்ணவராக ஆகணும்னு ஆசை சிவனுக்கு. அப்போ என்ன பண்ணினானா, ஒரு வைஷ்ணவாலத்து பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்குமே தான் விஷ்ணுவோட தங்கையை கல்யாணம் பண்ணிட்டான். அப்படி கல்யாணம் பண்ணிட்டாலாவது வைஷ்ணவராக ஆயிடலான்னு. அப்போ கூட பார்வதி சொல்லிட்டா, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிட்டாலும் என்னால் தான் உங்களுக்கு வைஷ்ணவத்துவம் வருமே தவிர உங்களுக்கு ஜென்மனா கிடையாதுன்ட்டான். ஏன்னா என்னை பற்றி வேதம் சொல்கிறது, வைஷ்ணவீம் லோக இகமாதயந்தாம் காத்யாயனாய வித்மகே அப்படின்னு. விஷ்ணு சகோதரிங்கிறது எனக்கு வேத பிரசித்தம். புராணத்துலாம் போனால் போதும் சுகரவங்களை வைஷ்ணவர் போட்டு ஒத்துன்னு எனக்கு வேதத்தில் பிரசித்தமாக இருக்கு விஷ்ணு சகோதரின்னு. அந்த விஷ்ணு சகோதரியை கல்யாணம் பண்ணதுனால தான் பரமேஸ்வரனை வைஷ்ணவராக ஆனார். வைஷ்ணவ லட்சணம் என்னங்கிறத அவர் காட்டுறார். ஹஸ்தேட்சமாலா ஹிருதி கிருஷ்ண தத்துவம் ஜிஹ்வாக்ரபாகே வர கிருஷ்ண மந்திரம் என்மஸ்தகே கேசவபாததீர்த்தம் சிவம் மகாபாகவதம் நமாமி. இந்த வைஷ்ணவானாம் யதா சம்புங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம் மாதிரி இந்த ஸ்லோகம் அமையிறது. நார்த் இந்தியாவில் பிரவச்சனம் பண்ணுறவாள் அந்த ஸ்லோகம் சொல்கிறா. அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுது அழகான ஆரம்பம். என்மஸ்தகே கேசவபாத தீர்த்தம் ஜிஹ்வாக்ரபாகே வர கிருஷ்ண மந்திரம். அவருடைய தியான ஸ்லோகத்தில் அவள் சொல்லும்பொழுது வைஷ்ணவன்னா எப்போதும் பகவன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கணும். ஜிஹ்வாக்ரபாகே வர கிருஷ்ண மந்திரம். ஹஸ்தே அக்ஷமாலா, கையில் மாலையை வச்சு ஜபம் பண்ணிட்டுருக்கணும். ஒரு வைஷ்ணவன் மாலை வச்சு ஜபம் பண்ணணும். ஹஸ்தே அக்ஷமாலா ஹிருதி கிருஷ்ண தத்துவம். ஹிருதயத்தில் கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்காராம். சிவன் கழுத்தில் நீளமாக இருக்கணும். எல்லோரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் விஷம் சாப்பிட்டதுனால நீளம் ஆகிடுத்துன்னு. அதனால் நீளம் ஆகலையாம். அது ஏன் நீளமாச்சுன்னு அண்ணா போய் கேட்டார். நான் எல்லா ரகசியம் எல்லாருக்கும் தெரியாது. அண்ணாவே சொல்லியிருக்கா, நான் சிவனை பார்த்து கேட்டேன், உங்கள் கழுத்தில் நீளமாக இருக்கே என்ன காரணம்? அதுக்கு சிவன் சொன்னாராம், நான் எப்போதும் இந்த நீலபாலன் கிருஷ்ணனை தியானம் பண்ணிட்டே இருக்கேன் ஹிருதயத்தில். அந்த ஹிருதயத்தில் இருக்க கிருஷ்ணனுடைய டால் இங்கே கழுத்தில் அடிக்கிறது, அதான் நீளமாக எடுத்தோம் அப்படின்னு அண்ணாட்ட மாத்திரம் ரகசியமாக சொல்லியிருக்கார் சிவன். அதனால் அண்ணா சொல்லியிருக்கா, ஹஸ்தேட்சமாலா ஹிருதி கிருஷ்ண தத்துவம் ஜிஹ்வாக்ரபாரே வர கிருஷ்ண மந்திரம்.
ராமராமான்னு வெளியில் உபதேசம் பண்ணினா கூட வெளியில் உள்ளுக்குள்ள அவர் கிருஷ்ணர் தேவன் தான் பண்ணிட்டு இருக்காரான். அது ராமாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ராதா மாதவன் என்கிறதா ராமான்னு சேர்த்து சொல்கிறார். இந்த ராதா மாதவன் தா எங்கே போயிடுதுனா அவர் ராதிகிருஷ்ணன் ரொம்ப ஒட்டின்னு விட்டாரோ தாவே இல்லை, அப்படி ஆயிடுத்து ராமான்னு ஆயிடுத்தது. அதனால ஏன்னா விபூதியே இட்டு இருக்காருனா அது கிருஷ்ண பக்தியினால்தான். கிருஷ்ணன் எந்த மாடை மேய்ச்சானோ அந்த மாட்டினுடைய சாணத்துலேருந்து வரக்கூடிய அதை இட்டுனா தான் நமக்கு கிருஷ்ண பக்தி வரும்னு அப்படியே ஜிஹ்வாக்ர பாகே வர கிருஷ்ண மந்திரம் என்மஸ்தகே கேசவ பாத தீர்த்தம். அந்த கிருஷ்ணனுடைய பாத தீர்த்தம் நினச்சிட்டு சாதாரணமாக ஒரு படத்தில் பார்த்துருக்கோம். கங்கை அப்படியே வேகமாக வருவா, சிவன் அப்படியே ஜடையை விரிச்சுன்னு போய் தாங்குறாருன்னு. அது எந்த புராணத்தில் சொல்லிக்க தெரியாது. பாகவதம் காட்டுற ரீதியில் நான் சிவனை சொல்கிறேன். பாகவதத்தில் எப்படி சொல்கிறதுனா யாராவது இப்போ பெருமாள் பிரசாத தீர்த்தம் கொடுத்தா பக்தியாக தானே வாங்கி சாப்பிடுவோம். அது மாதிரி ததார அவஹிதோ கங்காம் பாதபூத ஜலாம் ஹரேஹே. கங்கை விழும்பொழுது கிருஷ்ணனுடைய பாத தீர்த்தமாச்சேன்னு அவரை ஸ்ரத்தையாக அதில் வாங்கிட்டு அதை கொஞ்சம் தலையில் விழுந்தோடனே ஆஹா இந்த பகவானுடைய பாத தீர்த்தத்தை விடக்கூடாதுன்னு ஜடையில் முடிச்சு போட்டு வச்சுன்னு விட்டான். கடையில் கேட்டான் பகீரதன், நான் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணினேன், நீங்கள் வச்சுனா என்ன அர்த்தம், கொஞ்சமாவது கொஞ்சம் அனுகிரகம் மனு போனால் போதும் கொஞ்சம் எடுத்து விட்டா அலகடந்தாவே இந்த நம்மளால் தாங்க முடியல. நல்ல வேலை ஃபுல்லாக வச்சு அவர் கையில் வச்சுருக்கிறது நல்லதாக போச்சு. அதனால தான் பாகம் சொல்கிறது தீர்த்தேன நியதிகிருத்தேன சிவோபூத்து. இதில் ரொம்ப பாகம் சொல்கிற அழகாக இருக்குது. அசிவஹா சிவோபூத்துன்னு சொல்லாமல் சிவோபூத்து. அவர் சிவன்னும் சிவனுங்கிற பேரத்தை அவர் சிவன்னு பேரில் இருந்தார், ரூபத்தில் கொஞ்சம் இஸ்தியை போட்டுன்னு தான் இருந்தார். இப்போ இந்த கங்கையை தரித்த பிறகு அவர் ரூபத்திலேயே சிவனாக ஆயிட்டார். அவர் ஸ்வரூபத்தில் சிவனாக இருந்தார், வெளி வேஷத்தில் அசிவ மாதிரி இருந்தால் கூட இப்போ என்னடனா வெளி வேஷத்துலேயும் சிவோபூத்து என்று அந்த பாதபூத அந்த கங்கையை தரிச்சுருக்கார். என்மஸ்தகே கேசவபாத தீர்த்தம் சிவம் மகாபாகவதம் நமாமி. அந்த பிரச்சேதசுகள் குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறா. அந்த பிரச்சேதசுகள் தோத்தில் பவஸ்ய சக்கியு க்ஷணசங்கமேன. உங்கள் அந்த ஒரு க்ஷணசங்கேன சாதுஷுங்கிறாளே அந்த க்ஷணசங்கம் அந்த மம்மியூர் மகாதேவனை பார்த்தோம். அவர் தான் உங்களை உபாசிக்க சொன்னார். அவர் தான் உங்களுக்கு அவங்களோட அஷ்டோத்திரம் சொல்லி கொடுத்தார். குருவாயூரப்பனை எப்படி தியானம் பண்ணணும், குருவாயூரப்பன்ட்ட எப்படி வரம் வாங்கணும், அது முக்கியம். என்ன வரம் வாங்கணும்னா சத்சங்கம் கொடுங்கணும். க்ஷணார்த்தே நாபி துலயே நஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷா. அப்படி அந்த பரமபாகவதரான அந்த சிவனை ஸ்மரிச்சுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி அதை ஸ்மரிச்சுட்டோம். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து சொல்ல வேண்டிய விஷயம் நமக்கு ஏகாதச ஸ்கந்தத்தில் அவதூத கீதைன்னு பேர். அவதூத கீதையே குரு மகிமையை தான் சொல்கிறது. யதார்த்தமாம் மகாபாக தச்சிகீர்ஷிதமேவ மே பிரம்மா பவோ லோகபாலாः சர்வாசம் மே விகாங்க்ஷிணः. இங்கே முதல் ஒரு 12 ஸ்லோகம் நேற்றுக்கு சொல்லிட்டோம். உத்தவன் பகவானை சரணாகதி பண்ணுறான். இத்தியாதிஷ்டோ பகவதா மகாபாகவதோ நிருப உத்தவ பிரணிபத்தியாக தத்வதிஜ்ஞாசுரச்சுதம். மகாபாகவதான்னு சில பேரை சொல்கிறது பாகவதத்தை. ததப்பரீட்சித் துஜவரிய சிக்ஷையா மஹீம் மகாபாகவத சசாசக. மகாபாகவதன் பரீட்சித்துங்கிறார். அப்புறம் சத்தா மகாபாகவத சதஸ்பதே, அந்த விதுரர் மகாபாகவதர் அப்படிங்கிறார். பரதஸ்து மகாபாகவதகா, பரதன் மகாபாகவதன்கிறார். இங்கே உத்தவன மகாபாகவதங்கிறார். இத்தியாதிஷ்டோ பகவதா மகாபாகவதாலாம் என்ன அர்த்தம்னா சாப்பாடு தூக்கம் கூட வேண்டான்னு பக்தி பண்ணுறவா மகாபாகவதா. நமக்கு அப்பப்போ ஏதாவது கிடச்சி பாக்கி டயத்தில் பக்தி பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் மகாபாகவதாலாக இருக்கா. அந்த பகவான்கிட்ட கேட்குறான், யோகேஷா யோக விந்யாசா
யோகாத்மன் யோக சம்பவான் நிஸ்ரேயசாய மே ப்ரோக்தः தியாகः சந்நியாசலட்சணः யோகேஷா யோகவிந்யாசா யோகாத்மன் யோக சம்பவான். கிருஷ்ணனை பற்றி சொல்லும்போது யோகேஷன், யோகத்துக்கு அவன்தான் தலைவன். யோகத்துக்கு எங்கேருந்து கிளம்புறதோ யோக விந்யாசம் அவன்கிட்ட தான் கிளம்புறது. அவன்கிட்ட தான் யோகஸ்வரூபமாக இருக்கான். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணஹா அப்படின்னு சொல்கிறோமே. யோக சம்பவான், நீங்கள் நிஸ்ரேயசாய இந்த ஆன்மீக மேன்மைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். தியாகா, எல்லாத்தையும் விட்டுறாதான் என்னை அடைய முடியும் சொல்கிறேன். எல்லாத்தையும் விட முடியுதுன்னு ஒரு சாதாரண சின்ன காப்பியே நம்மளால் விட முடியல. ஒரு சின்ன விஷயத்தை கூட விட முடியல. எல்லாத்தையும் விடனா எப்படி விட முடியும்? தியாகோயம் துஷ்கரோ பூமன்னு காமானாம் விஷயாத்மபிகி. அதுலேயும் முக்கியமாக பக்தர்கள்லாம் விட்டுடுவா. நிதராந்தி சர்வாத்மன்னு அபக்தை எடுத்தி மேமதிகி. பக்தர்களுக்கு நேற்றுக்கு சொன்னாலே கீழே உட்கார முடியாதவா, ஒரு மணி நேரம் கீழே உட்காந்து போக முடியாதவா முதற்கொண்டு அண்ணா உபன்யாசத்தில் உட்காந்துட்டான்னா 4 மணி சில சமயம் அண்ணா ஆரம்பித்தா 2-3 மணி நேரம் போயிட்டே இருக்கும். அது அத்தனை நேரம் அவளுக்கு யோகா சித்திச்சிடும். தனியாக யோகானே பண்ண வேண்டாம். பசி டயத்தில் காஃபி குடிக்கணும், டயத்தில் சாப்பிடணும், இப்படிலாம் இருக்க ரொம்ப நியமெல்லாம் இருக்கிறவாலாம் இருக்கா. இந்த பெரிய கோவிந்தபுரத்தில் என்னடாண்ணா சாப்பிட்றதுக்கு டயம் இருக்கும். அதுக்கு முன்னாடி அண்ணா 7 மணிக்கு உட்காந்துருவா. 7 மணிக்கு அண்ணா கதை ஆரம்பிச்சுட்டான்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணிவிடுவா, 6:45 உட்காந்து 9 மணிக்கு கதை முடிஞ்ச பிறகு போய் சாப்பிட்றாங்க. அவள் 7 மணிக்கு சாப்பிட்டு மாத்திரை போட்டு அப்படிலாம் இருக்கிறவாலாம் இருப்பா. ஆனால் இப்போ என்ன ஆகிடும்னா அந்த பக்தியில் வரும்பொழுது அந்த பிரவச்சனத்தை கேட்குறதுக்கு அந்த பக்தியில் அவளுடைய எது ரொட்டீன் மாறினா கூட அவளுக்கு அது ப்ராப்ளம் இருக்காது. அவளோட உட்காந்து நிம்மதியாக கேட்டுட்டு இருப்பான். இது பக்தர்களுக்கு முடியும். அபக்தர்களுக்கு இது ரொம்ப சிரமமாச்சே. சோகம், நீங்கள் விட எல்லாத்தையும் விட்டுட்டு வரங்கிறது என்னால் முடியாது. சோகம் மமாஹமதி மூடமதிரி விகாடா தொன்மாயையா விரச்சிதாத்மனி சானுபந்தே தத்வஞ்சசா நிகதிதம் பவதா யசாகம் சம்சாதயாமி பகவன் அனுஷாதிபிருத்தியம். உத்தவனுக்கு அப்படி ஒன்று அகங்காரம் மமக்காரம் இருக்க மாதிரி தெரியல. பெரியவாளாம் நமக்காக எப்படி மாதிரி பிரபண்ட பசுபாச விமோட்சனாயன்னு கஜேந்திரன் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி பிரகலாதனும் கேட்குறானே, என்ன எல்லாரையும் சேர்த்துக்கோ என்ன மடியில் வச்சிருந்த மாதிரின்னு. இந்த மாதிரி சோகம் மம அகமதி மூடமதிகி, அகம் மமன்னு என்னோடது நான், இப்படி ஒன்னால் ஏற்பட்ட மாயினால் நான் இந்த குடும்பத்தில் உழண்டுருக்கேன். அவனுக்கு எந்த குடும்பம் இருக்குன்னு தெரியல. விரஜிதாத்மனி சானுபந்தே உத்தவன் சொல்கிறான். அதனால் நீ சொல்கிறத தத்துவத்தை நான் ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கணுமோ அது மாதிரி சொல்லுங்கிறான். அனுஷாதிபத்தியம். சில சமயம் கிருஷ்ணனோட பேசி பழகிறது ரொம்ப கஷ்டம். அது டேரெக்டாக கிருஷ்ண பக்தாரோட இருக்கிறவன்ட்ட பேசி பழகிறதே கஷ்டமாக இருக்குன்னா எனக்கு ஈஸியாக புரியிற மாதிரி சொல்லணுன்னு நிறைய உலகத்தில் நிறைய ஆச்சாரியெல்லாம் இருக்காப்பா, யார்கிட்ட என்ன போய் கேட்டுக்கோ, அவள் ஈஸியாக சொல்லுவா அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அப்படி சொன்னால் உடனே நம்மளை சில அசடுக்கெல்லாம் அப்படியா யார் நன்னா சொல்கிறாங்க, யாரையா காமிச்சு அங்கே போய் சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவான் கிருஷ்ணன். ஆனால் உத்தவன் பழகி நிறைய கிருஷ்ணனோட பழகி பேசி அனுபவம் இருக்கிறதுனால அவன் சொல்லிட்டான், உன்னை விட ஈஸியாக சொல்கிறவா உலகத்தில் கிடையாது, நீ தான் சொல்லி ஆகணும். சத்யஸ்ய தே சொதிருஷ ஆத்மன், நீ தன் சுரூபத்தை உணர்ந்தவனால தான் உபதேசம் பண்ண முடியும். அதனால் சொதிருஷ ஆத்மனோன்யம் வக்தாரமீச விபுதேஸ்வபி நானு சக்ஷே. பிரம்மாதிகள் வந்தால் கூட ஒன்றை மாதிரி சொல்ல முடியாது. ஏண்டனா எல்லாருமே ஓ மாயையில் போய் மாட்டிட்டவா தான். சர்வே விமோகித தியஸ்தவ மாயையேமே பிரம்மாதயஸ்தனுபிருத்தோ பகிரர்த்தபாவாக. வெளியில் தான் சுகம்னு நினச்சிட்டு இருக்கிறவா தான் எல்லாருமே. தன்கிட்ட சுகங்கிறது உள்ளவன் ஒரே தெரிஞ்சுனா நீ ஒண்டி தான். அதனால் வேறு எந்த ஆச்சாரியன்ட்டையும் போகிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. சொல்கிறத நீ சொல்லு. தஸ்மாத் பவந்தம் அனவத்தியம் அனந்தபாரம் சர்வஜம் ஈஸ்வரம் அகுண்ட விகுண்டதிஷ்ணியம். அனவத்தியம் எல்லாத்தையும் அது குறை இருக்குது. நிறைவு இல்லாமல் யாரும் இருக்க முடியாது, குறைவு இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அனவத்தியன் நீ தான். அனந்தபாரம் ஏதோ நான் இருக்கிற வழியை உபதேசம் பண்ணுறேன், அப்புறம் யாராவது வேற இருந்தால் கேட்டுக்கோன்னா உனக்கு எல்லை இல்லாதவன் நீ தான். அனந்தபாரம்
இதை எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்கிறான். இது எல்லாத்துக்கும் அழகாக சித்தஸ்வாமிகள் வியாக்கியானம் பண்ணுறார். ஒவ்வொரு பதத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார். ஸ்ரீதரியை வச்சு சொல்லணும்னு அழகாக சொல்லலாம். ஸ்ரீதரிய புஸ்தகம் கையில் இல்லை. சர்வஜம் ஏதோ தெரிஞ்சதை சொல்கிறேங்கிறான் கிருஷ்ணன். தெரிஞ்சதை சொல்கிற நீ தான், உனக்கு தான் எல்லாமே தெரியும். ஈஸ்வரம் அகுண்ட விகுண்டதிஷ்ணியம். அகுண்ட விகுண்டம், குண்டிதமே இல்லாமல் விஸ்தாரமான ஒரு இடம் எதிரான்னா அது வைகுண்டம் தான். அதான் நிறைய பேர் இங்கே எத்தனை பேர் சம்சாரிகள் இருக்காலே எல்லாரும் அங்கே போயிட்டான்னா அப்புறம் அங்கேயும் பயங்கர கூட்டம் நெருக்கடியாக போயிடும். அங்கேயே ஒரே ஃப்ளாட்டில் 2-3 பேர் தங்குற மாதிரி ஆகிடுமான்னா, அப்படிலாம் வைகுண்டத்தில் ஒரே ஃப்ளாட்லாம் கிடையாது. அவளுக்கு தனித்தனி பங்களா தானா. திரிபாதஸ்யாமிருதம் திவி வேதமே சொல்கிறது. அந்த பகவானுடைய இப்போ உலகம் என்ன இருக்கோ அதனுடைய 3 பங்கு மேலே இருக்குது, 1 பங்கு தான் கீழே இருக்கான். அதனால் நிறைய பேர் வந்தாலும் அந்த இப்போ சொல்கிறாங்களே சோசியல் டிஸ்டன்ஸு அதை கீப் பண்ணிட்டு சௌரியமாக அங்கே இருக்கலாம். வைகுண்டத்துக்கு போய் கவலைப்பட வேண்டாங்கிறான். அதனால் அகுண்ட விகுண்டதிஷ்ணியம் நிர்விண்ணதீரகமுக விருஜினாபிதப்தா நாராயணம் நரசகம் சரணம் பிரபத்யே. நான் நிர்விண்ணதீர் அகமுக பலவிதமான கஷ்டம். உத்தவனுக்கு என்ன கஷ்டம் தெரியல, அவனுக்கு இந்த உலகத்தை நினச்சி கஷ்டம் இருக்கும். அதுதான் தோணுது. மகான்களுக்கு கஷ்டங்கிறது வியாசருக்கு கஷ்டம்னா என்னடான்னா இந்த ஜனங்கள் எப்படி உத்தாரணம் பண்ணுவோம்னு. அதனால் நமக்காக சேர்த்து நாராயணா நரசகனான உன்னை நாராயணன், நரசகன் அர்ஜுனுடைய ஃப்ரெண்டாதனை எப்போதும் கூடவே பார்த்துருக்கான் உத்தவனும். அதனால் நாராயணம் நரசகம் சரணம் பிரபத்தியே. பிரபத்தி பண்ணுறதுன்னு சொல்கிறாளே, இந்த பிரபத்திங்கிற வார்த்தை நிறைய இங்கே பாகவத்தில். சரணம் பிரபத்தியே, நான் உன்னை சரணாகதி பண்ணுறேன்னு உத்தவன் சரணாகதி பண்ண. அப்போதான் பகவான் சொல்கிறார், பிராயேன மனுஜாலோகே லோகதத்துவ விசக்ஷணாக சமுத்தரந்தி யாத்மானம் ஆத்மனைவ அசுபாசயாத். முக்கால்வாசி மனுஷியர்கள் அவாளே உத்தாரணம் பண்ணிக்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் சொல்ல வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு நம்மளாக உத்தாரணம் பண்ணிக்கோங்கிறார். ஆத்மனைவ அசுபாசையாது, நம்மளே நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆத்மனோ குரு ஆத்மைவ புருஷஸ்ய விசேஷதா. நமக்கே ஒரு காரியம் பண்ணும்போது ப்ராக்டிஸ் தானே. ஒரு காரியம் இது இப்படி பண்ணினா சரியாக வரலை, இப்படி பண்ணால் சரியாக வருதுன்னு பிரத்யட்ச அனுமானாபியம். பிரத்யட்சமாக சில காரியங்களை பண்ணுறோம், சிலது அனுமானத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நம்மளே இதனால் நமக்கு கெடுதல், இதனால் நமக்கு நல்லது அப்படின்னு நமக்கு ஸ்ரேயஸ லௌகிக விஷயத்தில் சொல்கிற மாதிரி பகவத் விஷயத்துலையும் எப்படி தான். எத் பிரத்யட்ச அனுமானாபியாம் ஸ்ரேயோசோ அணுவிந்ததே. சாதாரண மிருகங்கள் கூட மோந்து பார்த்தே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வேண்டாங்கிறது. நம்ம இடம்னா வாயில் போட்டு தெரிஞ்சுக்காம திருப்பி அதே இதை போட்டு ப்ராப்ளம் வருது தெரிஞ்சாலும் விடுறது இல்லைன்னு போட்டு திருப்பி அமைக்கின்னு இருக்கோம். இதுதான் புரியவே இல்லை. அது தெரிஞ்சிக்க வேண்டாமாங்கிறார் பகவான். புருஷத்வேச்ச மாம் தீராக சாங்கிய யோக விசாரதாக ஆவிஸ்தராம் பிரபஸ்யந்தி சர்வசக்திப பிரம்மீதம். நிறைய சரீரம் இருந்தாலும் இந்த மனுஷ சரீரத்தில் தான் ஞானிகள்லாம் சாங்கிய யோக விசாரதாக. ஞானிகள் இந்த ஆத்மஸ்வரூபத்தை நன்னா தெரிஞ்சிக்கிறாங்கிறார். ஆவிஸ்தராம் பிரபஸ்யந்தி சர்வசக்திப பிரம்மீதம். இந்த உலகத்தில் பலவிதமான சரீரங்களுக்கு ஏக த்வி த்ரீ சதுஷ்பாதோ பகுபாதா ததா அபதா பஹ்யஸ்ஸந்தி புரஸ்ருஷ்டாக. பலவிதமான சரீரம். 1 கால் உள்ள ஜீவன், 2 கால் உள்ள ஜீவன், 3 கால் உள்ள ஜீவன், 4 கால் உள்ள ஜீவன். எல்லாம் அதுக்கெல்லாம் வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காங்க. 3 கால் தான் ஜுரம் முதலியெல்லாம் 3 கால் உள்ளது. இதுக்கு இப்படி இப்போ நிறைய கால் இருக்குது. இது ரயில் வண்டி மாதிரி போகிறது பாருங்க, மரவட்டை ஏகப்பட்ட காலாக இருக்குது. அதுக்கு சிலதுக்கு காலே இல்லை, அட்டைப்பூச்சி, பகுபாதகா ததா அபதகா, இப்படி நிறைய சரீரம் உலகத்தில் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த மனுஷ சரீரம் தான். இது பின்னாடி 24வது குரு சொல்லும்போது 25வது குருவாக அந்த சரீரத்தையே சொல்ல போகிறார். தாசாமே பௌருஷி பிரியா. அதுக்கு ஏன் பௌருஷம்னு பேர். இந்த புருஷ சரீரம்னு இதுக்கு ஏன் பேருனா, ஸ்திரீ சரீரமாக இருந்தால் கூட பௌருஷின்னு ஏன் பேருனா, புருஷனான சகஸ்திர சீருஷா புருஷா, அந்த புருஷனான பகவானை தெரிஞ்சிக்கக்கூடிய சரீரமாக இருக்கிறதுனால இதுக்கு பௌருஷின்னு பேர். அத்திரமாம் மார்கியந்தியக்தா யுக்தா ஹேதுபிரீஸ்வரம் கிருக்கியமானேஹி குணைர்லிங்கைஹி அக்ராக்கியம் அனுமானதா. ஒவ்வொரு சரீரமாக செட்டு பண்ணினாராம் பிரம்மா. அதெல்லாம் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி கடைசியில் 20வது சர்க்கத்தில் கடலில் இந்த மனுஷிய சரீரத்தை சிருஷ்டி பண்ணணும்னு தேவர்களாம் சாக மன்ன மதாமஹே, இது போரும் எங்களுக்குன்னு சந்தோஷப்பட்டார்கள். அதனால்
கிருஹ்யமானேகி குணைர்லிங்கேகி அக்ராஹ்யம் அனுமானதா. அந்த இந்த சரீரம் எதனால் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு, அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு நல்ல இதில் பிரமாணங்களால் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், இப்படி 4 விதமான பிரமாணம். பிரத்யக்ஷம்னா நேராக பார்த்துக்கிறதுக்கு பிரத்யக்ஷம், அக்ஷனா இந்திரியங்களாம் நேராக பார்க்கறது. சிறிது அனுமானம் பண்ணுறோம், இங்கே புகை இருக்குது அதனால் அக்னி இருக்குது அப்படின்னு. அப்புறம் உபமானம், கவயம்னு ஒரு பசு எப்படி இருக்குன்னா கோ மாதிரி இருக்குங்கிறோம், அது உபமானம். அப்புறம் ஆப்த வாக்கியம், ரொம்ப வேண்டிவா இந்த வழியில் போப்பா, நல்ல வழி போகலான் அவா சொல்கிறா. இப்படி இதெல்லாம் வச்சிருந்து இந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மனுஷ சரீரம்தான் ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுன்னு. அத்ராபி உதாகரந்தி இமம் இதிகாசம் புராதனம் அவதூதஸ்ய சம்வாதம் யதோ ரமித தேஜசா. யாரோ ஒரு கதையை சொல்கிறத விட நம்ம குடும்பத்து கதையே சொன்னால் சௌரியமாக இருக்கும். இல்லை அவா குடும்பத்திலே எதுன்னு ஒருத்தர் இருந்தா, எது ஹேஹயாத்தியாக நான் பல பேருக்கு உபதேசம் பண்ணினார்னு பாகவத்தில் தத்தாத்திரேயரை பற்றி சொல்லும்பொழுது சொல்கிறார். அவருடைய கதையை பிரதமஸ்கந்தம் 3வது அத்தியாயத்தில் அத்ராபி உதாகரந்தி இமம் இதிகாசம் புராதனம் அவதூதஸ்ய சம்வாதம். இதே தத்தாத்திரேயரே பிரஹ்லாதாதிப்ய ஊச்சிவானு அப்படிங்கிறார். பிரஹ்லாதனுக்கும் உபதேசம் பண்ணுறார். பிரஹ்லாதனுக்கு இந்த 24 சொல்ல, மதுகார மகாசர்ப்போ லோகேஸ்மின்னோ குருத்தமோ, இந்த 24ல் 2 தான் சொன்னார். பிரஹ்லாதனுக்கு சொல்லும்போது எனக்கு 2 குருன்னார். மதுகாரன், மகாசர்ப்பன். மதுகாரன்னா அந்த தேனிட்டு உனக்கு அறுத்துட்டேன், நிறைய சேர்த்து வச்சுன்னா யாரும் அடிச்சு எடுத்துன்னு போயிடுவான், அப்பப்போ சாப்பிட்டு கையில் விட்டுறது, கையில் சேர்த்து வச்சுக்க கூடாதுன்னு கற்றுட்டேன். கிடைச்சதில் சந்தோஷப்படணும். பாம்பும் அந்த மலைப்பாம்புன்னு 2 தான் சொன்னான். இப்போ இங்கே என்னடனா அது அந்த காலம் வேறு, காலத்துக்கு மேலே மாற உபதேசம் விஸ்தாரமாக வேண்டி வருது போல இருக்கு. அங்கே 2 குரு சொன்னவர் இங்கே 24 குரு சொல்கிறார். இந்த எது மகாராஜா குதிரையில் என்னடி சஞ்சாரம் பண்ணினார். உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறவா யார் பார்க்கலான்னு போயிட்டே இருக்கா. சில பேர் சந்தோஷமாக இருக்கா, முதல்ல டாட்டா பில்லா அது மாதிரி யாரெல்லாம் பார்க்குறார். நீங்களாம் சந்தோஷமாக தான் இருக்கீள், சந்தோஷமாக இருக்கீங்களாங்கட்டா இது சத்தாகங்கிறான், ஏதோ போயின்னு இருக்கு அப்படிங்கிறாளே தவிர ஏதோ நிம்மதியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன்னு யாருமே சொல்லலை. எல்லாம் சிரிக்கிறா. சிரிக்கும்பொழுதே அவள் சிரிப்பில் கொஞ்சம் துக்கமும் சேர்ந்துருக்கு. சந்தோஷமாக ஹிருதயபூர்வமாக யாரும் சிரிக்கலை. சில பேர் சிரிப்பாக சிரிக்கிறா. இப்படி பார்த்தா அவதூதம் துஜங்கஞ்சி சரந்த மகுதோபயம். அவர் வஸ்திரமே இல்லை. நம்ம ஒரு சந்தோஷத்துக்கு சில என்ன முக்கியமாக சொல்கிறேன், நல்ல வஸ்திரம், நல்ல வாழை செயின், நல்ல சாப்பாடு ஒன்றுமே இல்லை. இவர் இருக்கிறதே ஒரு குப்பமேட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கார். குப்பமேட்டில் உட்காந்து சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கார். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ நிம்மதியாக இருக்கேலே அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறான். குதோ புத்திரி இயம் பிரம்மன் நகர்த்து சுவிசாரதா யாமா சாத்திய பவான் லோகம் வித்வாம்ஸ் சரதி பாலவது. சின்ன குழந்தை அது மாதிரி சந்தோஷமாக இருக்கு. எந்த இருக்கிற இடத்துலையும் அதுக்கு தனியாக எதுவும் அவசியம் இல்லை, தனக்கு தானே சிரிச்சுன்னு சந்தோஷமாக இருக்கே. அது மாதிரி இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? முக்கால்வாசி எல்லாரும் தர்மார்த்த காமங்களுக்கு தான் ஆசைப்படுறா. பிராயோ தர்மார்த்த காமேஷு விவிக்ஷாயாஞ்ச மாணவாக. அதுலேயும் முக்கியமாக எல்லாருக்கும் என்ன வேணும்னா ஆயுஷோ யசசா ஸ்ரீசா. இப்போ தீர்காயுஷாக இருக்கணும். ஒரு 90 வயசு பாட்டி நமஸ்காரம் பண்ணால் கூட தீர்காயுஷ்மதி போது சொல்கிறதா வழக்கம். ஆயுஷ் தான் ரொம்ப முக்கியம். அதனால் ஆயுஷ் வேணும். யசஸ் அப்புறம் ஆயுஷோடு இருந்தால் போகாது, புகழோடு இருக்கணும். ஆயுஷ் இருக்குது, புகழ் இருக்குது, பணம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் பணமும் வேணும். இது மினிமம் இது 3 வேண்டியிருக்கு. நல்லா ஹேதுனையும் இதுக்காக தான் எல்லாரும் சிரமப்பட்டு இருக்கா எல்லா ஜனங்களும். ஆயுஷோ யசஸ் ஸ்ரீயா. இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா மினிமம் ஒரு ஜோலிக்கு போகணும். ஜோலிக்கு போகிறதுக்கு சிலதெல்லாம் வேண்டியிருக்கு. என்னன்னா தொந்து கல்பா கவிர் தட்சா சுபகோ அமிர்தபாஷணா நகர்த்தியா நேகசே கிஞ்சித் ஜடோன்மத்த பிசாச்சவத். தொந்து கல்பா, நல்ல கல்பகானா சாமர்த்தியம் உடையவர், செயல் திறமை உடையவர். செயல் திறமை மாத்திரம் இருந்தால் போகாது, அதுக்கு வேண்டிய நல்ல ஞானம் வேணும், அறிவு வேணும். கவிகி தட்சா, ஞானருக்கு அது மாதிரி அதை செய்கிற மாதிரி சொல்ல வேண்டிய இது வேணும். ஞானத்து இந்த மாதிரி கரெக்டாக அதை செயல்பாட்டிலையும் இதை கொண்டு வரணும். தட்சா சுபகா, பார்க்குறதுக்கு நல்லா ஒரு இன்டர்வியூன்னு போனால் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இதில் இவருக்கு இருக்குது. இன்டர்வியூவில் போகிற வாழ்க்கை என்னென்ன வேணுமோ எல்லாம் இவருக்கு இருக்குது. சுபகா, பார்த்தாலே நல்ல பர்சனாலிட்டி.
வாங்க உட்காருங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்டர்வியூ கேட்டால் இப்போ 2 வார்த்தை பேசுகிறான், டக்குன்னு ஒரு 2 வார்த்தை பதில் சொன்னாலும் அமிர்த பாஷணா நன்னா பேசுகிறேன். இது எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு இன்டர்வியூக்கும் போகிறதில்ல, ஜோலியே போகிறதில்ல. ஒரு வேலைக்கு போனால் தானே பைசா கிடைக்கும். பைசா கிடைக்காதானே எல்லாம் வாங்கி சௌக்கியமாக இருக்கலாம். நீங்கள் ஏன் வேலைக்கும் ஒன்றுமே இல்லை, வேலைக்கும் போகாமல் சம்பாத்தியம் பண்ணாமல் நீங்கள் எப்படி நிம்மதியாக இருக்கீங்கன்னு அவர் சொன்னார். வேலைக்கு போகாததுனால தான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிறார். நகர்த்தா நேகசே கிஞ்சித் ஜடோன்மத்த பிசாச்சவத்து, ஜட உன்மத்த பிசாச்சவத்து. பார்த்தா ஒரு ஜடனை மாதிரியோ அல்லது ஒரு பைத்தியம் மாதிரியோ ஏதோ இது தீய சக்தி இந்த பிசாசு ஆவேசித்த மாதிரி அப்படி தான் ஞானிகள்லாம் இருப்பா. ஜடோன்மத்த பிசாச்சவத்து. எல்லாரும் ஓடுறான். அந்த காலத்தில் நடந்து போனான். அப்புறம் லொடக்குன்னு போகக்கூடிய ஒரு மாட்டு வண்டியில் போனான். அதுலேயே மாட்டு வண்டியிலே வில் வண்டின்னு ஒன்று வந்தது, அது கொஞ்சம் வேகமாக போகும். அப்புறம் சைக்கிளில் போனான், அப்புறம் ஸ்கூட்டரில் போனான், அப்புறம் காரில் போகிறா, இப்போ ஃப்ளைட்டில் போகிறா. இப்போ ஃப்ளைட்டே போகிறாது, அவளுக்கு 2 ரெக்கம் தான் பறந்து வேகமாக போயிடலான்னு தோன்றது. அந்த அளவுக்கு பறக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கா. இப்படி எல்லாம் ஜனேஷு தைக்கியமானேஷு காமலோப தவாக்னினா, காமக்குராதாதிகளாகிய இந்த அக்னியில் எல்லாம் கஷ்டப்படும் பொழுது, காட்டு தீ எரியும் பொழுது யானை என்ன பண்ணுவான், டபார்னு பக்கத்தில் கங்கைக்கரையில் எங்கேயா காட்டு தீ பிடிச்சிருச்சுன்னா அந்த யானை ஓடி வந்து அந்த கங்கையில் போய் உட்காந்துருமா. அதுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, அந்த காட்டு தீனுடைய அந்த வெப்பமே இருக்காது. நதப்பியசே அக்னினா முக்தா கங்காம் பஸ்த இவத்விபா. உலகத்தில் அத்தனை ஜனங்களும் ஓடின்னு இருக்கா, அவாவா ஏப்பட்ட கஷ்டங்கிற எதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. இவருக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் நிம்மதியாக இருக்கா. கங்காம்பஸ்த இவத்விபா. அப்படி ஜலத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த யானைக்கு எப்படி காட்டுத்தீனுடைய அந்த சிரமம் சூடெல்லாம் தெரியாதோ அது மாதிரி நீங்கள் இருக்கீங்க. இப்படி நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தொங்கின பிரச்சிதாம் பிரம்மன் ஆத்மனி ஆனந்த காரணம் ப்ரூஹி ஸ்பர்ஷ விஹீனஸ்ய பவத கேவலாத்மனா. எதுலேயும் எந்த சம்பந்தம் இல்லாமல் தனக்கு தானே ஆத்மானுபவத்தில் இருக்கையிலே இதுக்கு என்ன காரணம் என்று கேட்க, எதுநெய்வம் மகாபாகோ பிரம்மண்யேன சுமேதசா பிரஸ்ரயா வனத்தம் துஜஹா. அது வினயமாக அந்த முறைப்படி கேட்ட உடனேயே இப்படி நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் எனக்கு குரு அனுகிரகம்னுட்டா. எனக்கு குரு கிருபையினால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். சொன்னது யாருன்னா குருத்தமனான கிருஷ்ணர். யாரை சொல்கிறோமே கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு, ஜெகத்குரு சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணனையே சொல்கிறான், நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என் குரு தான் காரணம் அப்படிங்கிறார். என்னுடைய குரு கிருபையினால் நான் நிம்மதியாக இருக்கேன். உங்கள் குரு பேர் என்ன சொல்லுங்க, நானும் போயிட்டு வரேன்னார். என் குரு நிறைய பேர் இருக்காப்பா, ஒருத்தர் இல்லை 24 குருன்னார். ஒரு புறா ஒரு குரு, ஒரு வேடன் குரு, ஒரு கன்னிகை குரு, இப்படி நிறைய ஏற்பட்டதை சொல்கிறார். ஒரு பாம்பு குரு, தேனி குரு, 24 குருவா? 4 குருக்கு தட்சிணை கொடுக்குறதே கஷ்டமாக இருக்குது, 24 குருக்கு எப்படி நீங்கள் தட்சிணை கொடுக்குறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், இந்த குருக்கெல்லாம் தட்சிணை வாங்காத குருக்கள். சில குருக்களை என்ன குருக்கள்கிட்ட பலவிதம் இருக்காலும் சில குருக்களை பார்த்து இப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன், சில குருக்களை பார்த்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். கேயோபாதேயம், அது சிலதை அவளை பார்த்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். சில குருக்களை பார்த்து இப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி நான் கற்றுன்றேன்னு 24 குருக்களை சொல்கிறார். அந்த 24 குருக்களுடைய உபதேசத்தை நாளையிலேருந்து ஆரம்பிப்போம். ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.